அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதி கேட்டு போராட்டம் வெள்ளட்டும் திறக்கட்டும். ஆங்கில மருத்துவம் என்றால் மக்கள் அச்சத்தோடு இருந்த காலத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே துவங்கப்பட்ட மருத்துவமனை. அன்று இருந்த மருத்துவர்கள் கூட 25 பேர். இந்த ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த காலத்திலேயே 25 டாக்டர். ஆனால் அது படிப்படியாக குறைஞ்சி வாசிக்கு இந்திய வாலிபர் சங்கம் நடத்தாத போராட்டமே கிடையாது. இந்த ஆஸ்பத்திரி 3 பிரமாணத்தோட 8 வரை மணப்பாறையில் போட்டாங்க. மணப்பாறையில் போட்டு இன்றைக்கு இந்த ஆஸ்பத்திரி நடந்துருக்கு. இதை நர்சிங்கா மாற்றுறதுக்கு பலமுறை முயற்சி பண்ணாங்க. நாங்கள் விடாத காலத்தால் இந்த ஆஸ்பத்திரி இயங்கிட்டு இருக்கு. இயங்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் மருத்துவத்துக்கே வராத காலத்தில் 25 இருந்த டாக்டர்கள் இன்றைக்கு கடிக்குணம் தான் மருத்துவம் தாங்கிற முறையில் ஒரு சின்ன சர்டிஃபிகேட்ல மருத்துவமனை தாங்கிற சூழல் இருக்கு. இந்த சூழலில் இந்த அவனை எல்லாத்தையும் இல்லை எடுத்துட்டாங்க அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் பண்ணுவான். என்ன பண்ணுவான் தெரியுமா? இயற்கை எதுனா அழகாக அவனை புரிஞ்சு வெடிக்குவான். எதுக்கு அவன் சொல்ல மாட்டாங்க? ஊரே பயன்படுமா அவனை கண்டா? அந்த மாதிரி இந்த நடவடிக்கை என்பது இருக்கு. குறைந்தபட்ச ஒரு வாணியம் பண்ணிருக்கலாம், எச்சரிக்கை பண்ணியிருக்கலாம், ஒரு நலத்தாயம் சொல்லியிருக்கலாம். எதுவுமே செய்யாத சத்தம் பண்ணி விட்டுட்டு இப்போ முழுங்க அந்த ஆசிரியர் அந்த வேலையை இல்லாத அதான் இழுத்துட்டு இருக்காரு. இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் நாங்கள் சொன்ன கோரிக்கையை அந்த ஆசிரியர் எங்கே ஒரு மிஷின் கொண்டு வரணும், எங்கே கொண்டு வரணும், சிடிக்கு எம்ஆர்எஃப் கொண்டு வரணும். இந்த மாதிரி பல இதை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய நோயாளிகளை இங்க புத்தூர் ஆஸ்பத்திரியில் அனுப்பாம இங்க வைக்க பார்க்கறதுனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நம்பர் 1 கோரிக்கையாக இருக்கு.